கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 17ஆம் தேதியாகிய இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கும் வசனம் உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஒரு அருமையான வசனம், அருமையான வாக்குத்தத்தம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு மோசே கடந்து செல்வதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகின்றார். அவர்களுடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். மற்றும் யாக்கோபிடம் சொல்லப்படுகிற நீ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்புவாய், பூமியின் வம்சங்களெல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கொடுத்தார். இப்போ மோசே சொல்லும் பொழுது புதிதாக எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன சொல்லியிருக்கிறார், அவர்களோடு என்ன உடன்படிக்கை பண்ணினார், என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அந்த வாக்கு தத்தத்தின் படியே உங்களை நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் 2 மடங்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது. அதே போல 100 மடங்கு பலன் பெறுவீர்கள் என்று இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். என் நாமத்தின் நிமித்தம் எதை இழந்தாலும் நீங்கள் 100 மடங்கு இம்மையிலே பலனை பெற்றுக்கொண்டு மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கு 1000 மடங்கு பாருங்களேன். அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கவே விரும்புகின்றார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள் இவைகளின்படியாக நீங்கள் காத்து நடப்பீர்கள் என்றால் உங்களை இப்படியே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் முழுவதுமாக பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கின்றது. உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்ன? இப்போ நீங்கள் புதிதாக கேட்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வந்த விசேஷ வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன? அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதன்படியே உங்களை பெருக பண்ணுவார். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக ஏசிய திருச்சபையின் தலைமை போதகர் சாம் சுந்தரம் ஐயாவை பார்க்க சென்றிருந்தோம். அவர்களோடு பேசி பின்பு அவர்கள் எங்களுக்காக ஜெபித்த பொழுது அருமையான ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீர் இவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீரோ அதை அப்படியே இவர்களுக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. எவ்வளவு அழகாக, எவ்வளவு ஞானமாக ஜெபம் பண்ணினார் என்பதை பார்த்தோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, எப்படி இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று எழுதியிருக்கிறது போல கர்த்தர் உங்களை குறித்து என்ன வாக்குத்தத்தங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வசனம் அருமையாக இன்றைக்கு நமக்கும் நேராக வருகின்றது. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள், அருமையாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன பிரதானமான வாக்குத்தத்தம் என்ன? உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன், உங்களை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக, பூமிக்குரிய பிரகாரமாக உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். உங்களுக்கு சொன்னபடியே உங்களை 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி, நீர் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தாவே, நீர் இவர்களுக்கு சொன்னபடியே இவர்களை பெருக பண்ணுவீராக. இப்பொழுது கூட இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற நிலையை நினைத்து உம்முடைய பிள்ளைகள் கலங்கி ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். என்றாலும் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இவர்களுடைய பிரச்சனைகள் மற்றும் சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றுவீராக. கர்த்தாவே, நீர் இவர்களை இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவீராக. உம்முடைய கரமே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.